எல்லாருக்கும் வணக்கம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அபியனாக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா, அதுக்கப்புறம் ஆகேஷ் அண்ணா. அண்ணா தான் எனக்கு ஃபஸ்ட்டு அபியண்ணா கிட்ட இவன் என்னோடய வீடியோஸ்லாம் அண்ணா கிட்ட தான் ஃபஸ்ட்டு அவர் தான் காமிச்சார். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அதுக்கப்புறம் சசிகுமார் அங்கிள். அங்கிள் நீங்கள் தான் எனக்கு எப்படி சொல்கிறது தெரியலையே, ரொம்ப பாசமாக இருந்தீங்க என் கூட. அது ரொம்ப சந்தோஷம். நன்றி அங்கிள். அப்புறம் சிம்ரன் மேம், உங்கள் கூட ஆக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் மேம். அதுக்கு நன்றி மேம். ஷான் ரோடன் அங்கிள், உங்கள் மியூசிக் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். இந்த படத்தில் நீங்கள் மியூசிக் போட்டு நான் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்கிள். அதுக்கப்புறம் அவ்வளோதாண்ணா. நன்றிண்ணா. நன்றி. என்ன அவ்வளோதாண்ணா? அப்புறமேல மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மீட் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் அப்பப்போ பார்த்துருக்கேன். இட்ஸ் வெரி ஸ்பெஷல். தேங்க்ஸ் டு நேச்சர். இந்த படம் பண்ணும்பொழுது அந்த பிளெஸ்ஸிங் இருந்துகிட்டே இருந்தது ஃப்ரம் த பிகினிங். எங்கள் படத்தில் அசோசியேஷன் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி. அண்டு இந்த படத்தை அவ்வளோ அழகாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போன உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி. லவ் யூ ஆல். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் என்னோடய சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. என்னோடய இந்த 8 வருஷ பயணத்தில் இந்த சக்ஸஸ் ஐ ரியலி ஃபீல் ஸோ ஹாப்பி. அண்ட் அது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஐ ஷுட் டெல் அபி. ஏன்னா நான் ஆடிஷன் 2-3 இதில் வரப்போ அபி தான் ஃபஸ்ட் என்னை பார்த்து ஓகே பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபி. பிகாஸ் எத்தனையோ ஓட்டங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்காகவும் ஒரு ரைட்டப் எழுதி அது ஃபுல்லாக எனக்கும் ஒரு ஒரு கேரக்டராக அது மக்கள் மனசில் போய் நிற்கிற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எங்கே போனாலும் சிரிப்பழகி பல்லழகின்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப அது ஐ ஃபீல் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ திங்க் இது என்றைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நானும் 2-3 இடங்கள் நான் நடித்த படங்கள் சக்ஸஸ் ஆகும் பொழுதும் இந்த இடத்துல இருந்து அதை என்ஜாய் பண்ணதில்லை. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் என்ஜாயிங் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். இது ஒரு ஆரம்பமாக நான் பார்க்குறேன். இதுக்கு அடுத்து நிச்சயமாக என்னோடய பொட்டென்ஷியல் கொடுத்து போவேன்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே இருக்கிற நிறைய ப்ரெஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து நிறைய என்கரேஜ் பண்ணிங்க. அண்ட் இன்டர்வியூஸ் அதெல்லாம் கேட்டு ஹெல்ப் பண்ணப்போ ஐம் சாரி, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் எஸ்பெஷலி தேங்க்ஸ் டு யுவராஜ் அண்ட் மகேஷ் அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பிகாஸ் ஒருத்தர் அவங்க பார்த்துட்டு இவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிய காஸ்ட்டுக்கு நடுவில் மேபி இன்னும் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக அப்படி போயிருக்கலாம்னு நினச்சிருக்கலாம் ஆஸ் அ ப்ரொடியூசர். பட் இல்லை, அவர் இவள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லும் போது அக்செப்ட் பண்ணி அந்த ரோல் எனக்கு கிடைக்கிறப்ப ஐ எம் ஸ்டில் மோர் ஹாப்பி. அண்ட் எஸ்பெஷலி மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சசிகுமார் சார் அண்ட் சிம்ரன் மேம். பிகாஸ் கொஞ்சம் பயமாக இருந்தது இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட நடிக்கிறப்போ. தே ரியலி டுக் கேர் ஆஃப் வெல். சம்டைம்ஸ் பதட்டப்படும் போது கூட அவங்க ரொம்ப கூலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அண்ட் சிம்ரன் மேம் இஸ் த கூலஸ்ட் பர்சன் ஐ வுட் எவர் சே. எனக்கு இன்னொரு வாட்டி இவங்கள மாதிரி ஒருத்தவங்களோட எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஐ திங்க் இதை எப்படி ரீக்ரியேட் பண்ணுவோன்னு தெரியாது. திஸ் சக்ஸஸ் அட் ப்ரெசன்ட் இட்ஸ் ட்ரூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என் ப்ரொடியூசர் யுவராஜ் சார் அண்ட் மகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சசிகுமார் சார், சிம்ரன் மேம், அபி, தேங்க்யூ ஸோ மச். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம். நன்றி. பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்கள். ஸோ இவரை பற்றி நம்ம ஒவ்வொரு மேடைகளிலுமே பேசும்போது ஒரு படம் என்ன சொல்ல வருது அப்படின்ற கண்டென்ட்டையும் சரி, அந்த படத்தோட கதையுமே அழகாக பாடல் வரிகளில் ரொம்ப நேர்த்தியாக நமக்கு புரிய வச்சிருவார். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த வரிகளை நம்ம நுட்பமாக கேட்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி இவர் எழுதின வரிகள் எல்லாமே இன்றைக்கி ரிப்பீட் மோடில் எல்லாருமே கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு சோல்ஃபுல்லான வரிகளாக இருந்திருக்கு. ஷாண்டுல் அவரோட மியூசிக்கு தன்னோட வரிகள் மூலிமா மேலும் அழகு சேர்த்திருக்காருன்னு சொல்லணும். பாடலாசிரியர் மோகன்ராஜன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை கொண்டு சேர்த்த மீடியாவுக்கு பெரிய பெரிய நன்றிகள். ரொம்ப உங்களுடைய ஆதரவு தான் பெருசு. அதுக்கப்புறம் மக்கள் பேரார்வத்தோட கூட்டமாக இப்போ வர்றாங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரிவ்யூவும் தான் காரணம். அதுக்கு பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறோம். சசிகுமார் சார், இந்த வார்த்தை இப்படி சொல்லலாமான்னு தெரியல, இது உங்கள் செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் அயோத்தியிலிருந்து உங்களுடைய
வெற்றிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த பெரிய வெற்றி படத்தில் நானும் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் விதைச்ச ஒரு சின்ன விதை தான் நானும். நீங்கள் கொடுத்த ஒரு வெற்றி பாடல் தான் என்னை வந்து ஆரம்ப கட்டத்தில் ஓட வச்சது. அதுதான் ஜில்லா விட்டு ஜில்லா, நான் எல்லா மேடையிலையும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் ஒரு பெரிய வெற்றி படத்தில் நான் எல்லா பாடலும் எழுதியிருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கேன், சந்தோஷப்படுறேன். அதுக்கு வந்து மூல காரணமாக இருந்த யுவராஜ் அண்ட் மகேஷுக்கு என் வாழ்நாள் முழுக்க நன்றியாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு பெரிய, ஏன்னா நான் என்னோடய பாடல்கள் நிறைய ஜெயிச்சிருக்கு. ஆனால் ஒரு பாடலாசிரியர்னா நான் ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா குட் நைட்டுக்கு அப்புறம் தான் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் சொல்லி ஆகணும். முதல்ல வந்து லப்பர் பந்து வந்து லாஸ்ட் இயர் எங்களுக்கு, எனக்கும் சானையாவுக்கும் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அப்போ நான் வந்து சாண்டோல் ஐயா கிட்ட நான் சொன்னேன், ஐயா $1 மில்லியன் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு படம் அமையணுங்க, அவங்க இது மாதிரி ஒரு பெரிய நம்பரை சம்பாதிக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். அது இந்த படத்து மூலிமா நடந்ததில் நாங்கள் பெரிய கௌரவமாக நினைக்கிறோம். அதில் நாங்களும் ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. சிம்ரன் மேம், உங்களுடைய படங்கள்லேயே என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கன்னத்தில் முத்தமிட்டால். அது மாதிரி நீங்கள் நடிக்கிற படங்களில் நானும் ஒரு சின்ன இதாக இருக்கிறேங்க இருப்போமா அப்படின்னு பாடல் எழுத வர சமயத்தில் நாங்கள்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல. உங்கள் ஆள் தொட்ட பூபதிலாம் அந்த டைமில் டிவியில் பார்க்குறதுக்காக நாங்கள் 11 மணி 12 மணிக்கெலாம் நாங்கள் முழிச்சிருந்துருக்கோம். ஸோ அந்த படத்துக்கான அந்த பாட்டுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஆனதும் நாங்களாம் என்னோட மெமரியில் அந்த டைமில் நினச்ச அந்த மொமெண்ட்டை நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சசிகுமார் சார், இன்னும் பெரிய வெற்றிகளை நீங்கள் தொடரணும், இன்னும் நிறைய பேரை நீங்கள் உருவாக்கணும். $1 மில்லியன் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு, எம்ஆர்பியும் செஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி. நல்ல படம் வந்து அந்த படத்தோட விழாவில், அது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சக்ஸஸ் மீட்டாக இருக்கலாம். அப்போ அங்கே படத்தில் ஒர்க் பண்ண கிரியேட்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ இவங்களோட பேர் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, திங்க் மியூசிக் சந்தோஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்திருக்குன்றது அவங்க பேசுறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ திங்க் மியூசிக்குடைய வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் சந்தோஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பிரஸ் அண்ட் மீடியா. உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொண்டு வந்திருக்கு. ரொம்ப நன்றி அதற்கு. ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யுவராஜ். ஏன்னா $1 மில்லியன் முதல் படத்துலேருந்து ஐ திங்க் இது ஹேட்ரிக் தொடர்ந்து 3 படங்கள் வந்து திங்க் மியூசிக் வந்து கொலாபரேட் ஆகிட்டுருக்கோம். அதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே பிளைண்டாக நாங்கள் வச்சுருக்க ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா யுவராஜ் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் பண்ணி அது வந்து பண்ணுறாருன்னா ரொம்ப யோசித்து அதுக்கு அவர் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்காரு. ஏன் நான் அவ்வளோ பர்டிகுலராக இன்றைக்கி வந்து இந்த ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இஸ் வெரி பேஷனேட். சும்மா வெறும் நம்பர்ஸ் அப்படின்றதுலாம் வந்து இல்லாமல் அவர் அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்பி கிட்டத்தட்ட ஒரு 6 months to 1 year வந்து ஒவ்வொரு டைரக்டரோடையும் உட்காந்து இஸ் ஒர்க்கிங் ஆன் த ஸ்கிரிப்ட். எது தேவை எது தேவையில்லைன்றதை வந்து முன்னாடியே ப்ராப்பராக ப்ரீ பிளான்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸிக்யூஷன்ற ஒரு விஷயத்துக்கே போகிறாரு. அவர்கிட்ட இருந்து உண்மையாகவே வந்து நிறைய லேர்னிங்ஸ். குட் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் படமாக இருந்தாலும் ஆஸ் அ டீம் திங்க் மியூசிக் வந்து நிறைய லேர்னிங்ஸ் அவர்கிட்டேருந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யுவராஜ். அந்த வகையில் $1 மில்லியன் வந்து நிறைய டெபியூ டேலண்ட்ஸை தான் வந்து ஐ திங்க் ஸோ ஃபார் 5 to 6 டைரக்டர்ஸ் அவர் சைன் பண்ணியிருக்காரு. எல்லாருமே டெபியூ தான். அந்த வகையில் இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய டெபியூ டைரக்டர்ஸை வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து கோல்டு தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கிற மகேஷ், எம்ஆர்பி. மகேஷ், நீங்கள் வந்து யுவராஜை வந்து ரொம்ப பிளைண்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. நாங்கள்லாம் ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே மகேஷ்க்கு யுவராஜுக்கு இருக்கணும். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரோல்டனுடைய முதல் படத்துலேருந்து அகைன் அவருடைய வாகை சூடவா வாய்மொழி ஓகே சாரி இல்லை அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அவர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோவில், சந்தோஷ் நாராயணன் ஸ்டூடியோவில் வந்து அவர் கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. பார்க்கும்போது முண்டாசுப்பட்டியில் வந்து ராசா மகாராசான்ற சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்தது. நான் கேட்டேன், இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இது என்ன பண்ணணும் போது அந்த எடிட்டர் சொன்னார், இல்லை இது முண்டாசுப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ இவரை வந்து ஏன்னா பொதுவாக திங்க் மியூசிக் டெபியூ டைரக்ட் மியூசிக் கம்போசர்ஸை லான்ச் பண்ணுன்றது எப்பவுமே இருக்குன்ற வகையில் சாண்ட்ரோல்டன் எப்படியாச்சும் நம்ம சைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அவர் நம்ம தான் லான்ச் பண்ணணும்னு சைன் பண்ணுறேன். திடீர்னு அவர் அடுத்த வாரம் கால் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு இந்த படம் இல்லை, வேறு இன்னொரு படம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டை சொன்னார். சதுரங்க வேட்டையை அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அவர் தான் கனெக்ட் பண்ணி விட்டார்.
ஸோ ஓகே, அதுவும் அந்த ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் கிட்ட பேசி ப்ரொடியூசர் கிட்ட பேசி அதை வந்து சைன் பண்ணுறோம். அடுத்த வாரம் கால் பண்ணி இல்லை இந்த படம் ஃபஸ்ட்டு வராது, ஐ திங்க் வாய் மூடி பேசும்போது ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் ஃபஸ்ட்டு வரும்னாரு. அப்படியா, திருப்பி வாய் மூடி பேசும் ப்ரொடியூசரை மீட் பண்ணி பேசி அதை வந்து லாக் பண்ணி, ஸோ எந்த படம் அவரது ஃபஸ்ட்டு வரும் தெரியாமல் 3 படத்தை வாங்கி அப்படி ஆரம்பித்த ஒரு ட்ராவல் சான் ரோல்டன். அப்போலேருந்து இப்போ வரையும் ரொம்ப க்ளோஸாக வந்து வி ஆர் க்ளோஸ்லி வாக்கிங் வித் சான் ரோல்டன். திங்க் மியூசிக் வந்து ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து இந்த தருணத்தில் நாங்கள் இந்த சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஹாப்பி ஃபார் யூ சான் ரோல்டன். இன்னும் நிறைய வெற்றி படங்கள் இந்த மாதிரி டெபியூ டைரக்டர்ஸுக்கும் இந்த மாதிரி ப்ரொடக்ஷனர்ஸுக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்குமே தேவை. மோகன்ராஜன் லிரிசிஸ்ட், அவருடைய முதல் படத்திலிருந்தும் வி ஆர் ட்ராவலிங். ஐ திங்க் யாதுமாகின்னு நினைக்கிறேன் டெபியூ லிரிசிஸ்டாக லான்ச் ஆகிறாரு. இப்போ வரைக்கும் அவருடைய ட்ராவலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்ஸ் அவருடைய நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணத்திலிருந்து வி ஆர் ட்ராவலிங். ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் வந்து ஒரு நாள் வந்து இந்த நியூ டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் இதெல்லாம் வந்து அவர் மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு எனக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பிரதர் ஒரு கதை கேட்கணும், சான் ரோல்டன் நீங்களும் கேட்குறீங்களான்னு சொல்கிறாரு. அப்படி தான் டைரக்டர் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு. நானும் சான் ரோல்டனும் கதை கேட்குறோம். கதை கேட்ட உடனே அப்படி ஒரு மகிழ்ச்சி. அபி ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் வந்து உங்களை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கே தெரியும், நானும் சொல்கிறோம் வந்து கேட்டுட்டு அப்படி லிட்டரலி வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்து சொன்னார் சசிகுமார் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அகைன் சசிகுமார் சாரோடைய சுப்பிரமணியபுரம்லேருந்து வி ஆர் ஸோ க்ளோஸ்லி ட்ராவலிங். அவருடைய முதல் படம் அது ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2008 திங்க் மியூசிக்கில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் சுப்பிரமணியபுரம். அந்த கண்கலர் ரெண்டான்ற குவாலிட்டியோட தான் முதல்ல நான் எடிட் பண்ணுறேன். அப்போலேருந்து இந்த ட்ராவல் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அவர்கிட்ட நான் முதல் தடவை ஆல் திஸ் இயர்ஸ் 17 வருஷம் நினைக்கிறேன் சார், இதான் முதல் தடவை இப்படி ஒரு கதை கேட்டிருக்கேன், நீங்கள் கதை கேட்குறீங்களான்ட்டு கேட்ட முதல் படம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான். அவர் கேட்டு உடனே வந்து ஓகேன்னு சொல்லி ஆரம்பித்தார். ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், சிம்ரன் மேம், ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் யூ. சின்ஸ் சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து உங்களோட படங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கோம். இந்த படத்தில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்கள் வந்து இதில் நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. விஜய்க்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய்க்கு கண்டிப்பாக நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். அவருடைய எனர்ஜி வந்து $1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் விஜய். ஐ திங்க் எடிட்டர் உங்களுடைய முதல் படத்தில் வந்து வி ஆர் ஸோ க்ளோஸ்லி ட்ராவலிங். இது போதும், ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா, என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எடிட்டர் பரத் விக்ரமன் அவர்கள், ஏன்னா படத்தில் வந்து எல்லாருமே படம் பார்த்து சொன்னதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இது எமோஷனலாக இருக்கோ அதே மாதிரி என்டர்டெய்னிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த உணர்வு தான் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான காரணம் பரத் அவர்களுடைய ஒர்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 எமோஷனையும் சரி ரொம்ப அழகாக நேர்த்தியாக கட் பண்ணி ஒரு அழகாக அந்த படைப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. எடிட்டர் பரத் விக்ரமன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா. நான் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக்கில் ஊர்லேருந்து தருமபுரியிலேருந்து அம்மா கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் வேணும்டா, ஒரு 5 மணிக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. சரி ஓகே 6 மணி ஷோக்கு தானே, நான் டிக்கெட் நான் பார்க்குறேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேய் நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லில் இருக்குடா, எனக்கு ஏதாவது ஒரு ஷோக்கு எடுத்து கொடு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை வந்து நான் வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும். நீங்கள் இது ரொம்ப பெருசாக கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள் வித்தவுட் யுவராஜ் அண்ட் மகேஷ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது நாங்கள் ஒரு படம் எடுத்துட்டோம், பட் அது பெருசாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கான எல்லா வேலைகளும் இவங்க தான் பார்த்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அபி, கன்கிராட்ஸ் அபி. அண்ட் இன்னும் பெரிய இடத்துக்கு போவேன். தேங்க்யூ சசி சார், சிம்ரன் மேம், சான் சார். இது 3வது படம் உங்களோட. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இன்னும் நிறையா பண்ணலாம். தேங்க்யூ சார். இதோட மிகப்பெரிய ஒரு பில்லர் மியூசிக் மிஸ்டர் ஷான் ரோல்டன் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷான் ரோல்டன் மியூசிக்கல் இருந்தாலே அது பிஸ்னஸாகவும் கண்டென்ட்டாகவும் ரொம்ப நல்ல படம், பயங்கரமாக மக்களால் கிரிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்கலாகவும் கலெக்ட் பண்ண போகுது, அக்ளைம்ட் ஆக போகுது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி அவரோட லைனப்புன்றது அப்படி தான் இருந்திருக்கு இது வரைக்கும், இதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் சாங்ஸ் மூலியமாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலியமாகவும் சரி, படத்துடைய எமோஷனையும் அது சொல்ல வர கண்டென்ட்டையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதில் ஷான் அவர்களுடைய ஒர்க் ரொம்ப முக்கியமானது. ஸோ மெஜிஷியன் ஷான் ரோல்டன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ
இப்போ தான் நம்ம ப்ரெஸ் மீட்டும் போது பேசணும். எப்பயுமே வந்து ஒரு நல்ல படம் நம்ம ஜெனுவினாக ஆனஸ்ட்டாக ஒரு ரசிக்கிற வகையில் பண்ணிட்டா மீடியா வந்து அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ என்னுடைய முதல் நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை ரொம்ப நல்லா அழகாக ஜனங்க மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது 3வது முறை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். முதல்ல குட் நைட்டுக்கு சொன்னேன், இப்போ அப்புறம் லவ்வருக்கு சொன்னேன், இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலிக்காக ரொம்ப ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு இடத்துல தான் இந்த நன்றி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய காம்படிஷனோட வந்தோம், நிறையா ஜெயிக்கிறதுக்கான ஒரு சேலஞ்சஸ் இருந்தது. பட் அதையும் தாண்டி மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு புன்னகையோடு இந்த படம் பார்த்துட்டு போகிறது. ஏன்னா வந்து முதல் நாள்லேயே எங்களால் அது உணர முடிஞ்சுது. 2வது நாள்லேயே வந்து ரொம்ப படத்தை பற்றி நிறைய பேசுனாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் இன்றியமையாது என்றைக்குமே, அதுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் முதல்ல இந்த வாட்டி நான் தேங்க் பண்ண நினைக்கிறது என்னோடய அசிஸ்டண்ட் சபரி, எனக்காக மிக்ஸ் பண்ண அஸ்வின் அண்ட் என்னோட என்டையர் டீம் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அபிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹி ஹஸ் மெட் எவ்ரி மியூசிஷியன் வாஸ் ஒர்க்ட் ஆன் திஸ். எல்லா படத்துக்கும் அதே ஒரு சின்சியரிட்டி தான், அதே நேர்த்தியோடு தான் நம்ம பண்ணுறோம். பட் சில படங்கள் வந்து ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிரும். எல்லாரும் ஃபேன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படம் மியூசிக் போடுற லெவலில் வந்து அது கடைசியாக எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் அவ்வளோ ஒரு லவ்வை வந்து கமாண்ட் பண்ணிச்சு இந்த படம். ஸோ அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ராப்பகல் பார்க்காம சோறு தண்ணி இல்லாமல் உழைச்சதுக்கு. நான் இங்கே நின்று பேசுகிறேன், பட் அவங்க இங்கே இல்லை, அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யுவராஜ் பிரதர், மகேஷ் பிரதர், உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அது இருக்கோ இல்லையோ, எனக்கு உங்களோட அது அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜெயிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல் படம் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் எவ்வளோ கஷ்டத்தில் நீங்கள் அதை மவுண்ட் பண்ணி அது ஜெயித்த போது நம்ம என்ன உணர்ந்தோமோ அதை விட ஒரு 3 மடங்கு இன்றைக்கி உணர முடியுது. வெளிநாடுகள்லேயும் வந்து இப்படி ஒரு படம் எல்லாருமே பார்த்துட்டு, ஏன்னா அங்கேருந்து கால் பண்ணி நிறைய பேர், ஏன்னா சில படங்கள் நல்ல படங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், இப்போ ஆகுமா அப்புறம் ஆகுமான்லாம் கேட்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. எல்லாம் படம் சூப்பராக இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும்தான் காதில் கேட்க முடிஞ்சுது. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் யூ கைஸ் டிசர்வ் மோர். அதாவது இந்த தமிழ் சினிமாங்கிற இந்த மரத்தில் ஒரு புது கிளை ரொம்ப ஸ்ட்ராங்காக முளைச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது இன்னும் நல்ல நிறையா இயக்குநர்களுக்கு, நல்ல டெக்னீஷியனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல எக்கானமியாக அது மாறணும், ஒரு ஈகோ சிஸ்டமாக மாறணுன்றது கேட்டுக்கிறேன். பரத் அவர் பேசணுன்னா மட்டும் எடிட் பண்ண தெரியாது, மீது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிவிடுவார். பயங்கர ஒரு ரொம்ப கச்சிதமாக விஷயத்தை ரொம்ப அழகாக இது பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட், பயங்கர யூனிக். இப்போ பாருங்கள், ரிலீஸ் ஆக போகிற எல்லா படத்துக்கும் அவர் தான் எடிட்டரு. இப்போ இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கடுத்த மாதம் எல்லாமே. ஆனால் தான் பரத்துக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா படத்துலையும் வந்து அவர் அந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்த இது பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங்காக அந்த படத்தை மாற்றுறதுக்காக அவர் பண்ணுற முயற்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சச் அ டேலண்டட் எடிட்டர். இன்னும் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் நீங்கள் இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோட பிஸியாக இருக்கணும்னு நான் ஆண்டா நான் வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க நிறையா இப்போ நான் பாட்டிலலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கேன். அதிலலாம் நாங்கள் நல்லா தெரியறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து கேரக்டர் வந்து, அதாவது ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க, இந்த படத்தில் அவங்களோட ஒர்க் அப்படி இருந்தது. ஒவ்வொருத்தருடைய காஸ்டியூம்ஸும் அவ்வளோ நோட்டபுளாக இருந்தது. பார்க்குற ஆடியன்ஸ் முதற்கொண்டு பேசினாங்க. ஸோ நான் ஒரு உரிமையோட பேர் சொன்னால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்றனால. ஓ, நீங்கள் அப்படி வரீங்க, ஓகே. எனிவே தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒர்க்கை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அண்ட் திங்க் மியூசிக் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சந்தோஷ்க்கு. ஏன்னா அவர் சொன்னார், முதல்ல அவர் என்னை சைன் பண்ணதுக்கெலாம் சொன்னார். ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் நிறையா அந்த கடைசியாக அந்த மாஸ்டர் கொடுக்குற டைமில். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு பொருளாதார சூழ்நிலை வந்து கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால வந்து நம்மளுக்கு நிறைய சௌகரியங்கள் கிடையாது. டக்குன்னு ஒரு 3 படம் எடுத்து பண்ணுற அளவுக்கு ஒர்க் ஃபோர்ஸும் பெருசாக இருக்குது. அது எல்லாமே நானே பண்ணுவேன் அந்த டைமில். ஸோ அப்போ ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்து எந்த விதத்துலேயும் நம்ம பேர் நல்லா தெரியணும். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பாடின ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்து அவங்க சத்யம் தேட்டரில் போட்டாங்க. அப்படி தான் என்னோடய முகமே முதல்ல தெரிஞ்சது எல்லாருக்குமே. ஸோ அதில் வந்து நான் சந்தோஷ்க்கு தான் முதல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய முகம் வந்து ஒரு 4 பேர் பார்த்தாங்க அப்படின்னா முதல்ல அதுக்கு அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவர் பின்னாடி அவ்வளோ பெரிய டீம் இருக்குது திங்க் மியூசிக். இப்போ ஒரு படம் வந்தால் இப்போ ஒரு ஆடியோ லேபிளுக்கு எவ்வளோ பெரிய ரோல் இருக்குது இதில் அப்படின்றது வந்து இந்த படம் உங்களுக்கு உணர்த்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்க் மியூசிக் இந்த படத்துக்கு சைன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு பெரிய அவென்யூஸ் ஓப்பன் அப் ஆச்சு. அது அவ்வளோ பெரிய கிரெடிபிலிட்டி கொடுக்குது, ஒரு கௌரவத்தை கொடுக்குது ஒரு படத்துக்கு. ஸோ திங்க் மியூசிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய
மருதுருவம், அழகுருவம், மிஸ்டர் மோகன்ராஜன், அவர் இல்லாமல் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. பாருங்கள், அவர் வெள்ளை, நான் கருப்பு, 2 போல்ஸ். ஸோ இதே போல் நம்ம 2 போல்ஸாக இருந்து எப்பவும் போல் நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவர். எனக்கு பாட்டு பண்ணணும்னு யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே நான் முதல்ல அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். பாட்டே வராது, என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியாது, உட்காந்து தான் எல்லாத்தையுமே ஃபிகர் அவுட் பண்ணுவோம். அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு பெரிய அதிர்வுகளை இன்றைக்கி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி கூட நான் ஒரு இன்டர்வியூ காலையில் போகும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி தங்கிலீஷ் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சோ. இப்போ அனுராக் கஷ்யப் சொன்னாராம் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த மாதிரி அதே மொழிகள் இல்லாமல் ரொம்ப இப்போ சவுத் மியூசிக்கில் ரொம்ப இங்கிலீஷோடைய ஒரு ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணதான் கேட்டார் இன்டர்வியூவர். நான் சொன்னேன், ஆக்சுவலாக அவர் மோகன்ராஜன் பாட்டில் இன்னும் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவர் தங்கிலீஷ்லேயும் எழுதுவார், நம்ம அழகான தமிழ்லையும் எழுதுவார். ஸோ கண்டிப்பாக அதுக்கான விதையை நீங்கள் போடுறீங்க தலைவா. நீங்கள் இப்போவும் போல் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பல வெற்றிகளை நம்ம சேர்ந்து தொடரணும்னு நினைக்கிறேன். அபி, என்ன சொல்கிறது அபியை பற்றி, இனிமேல் பிடிக்கவே முடியாது அபியை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறது வந்து ஒரு ஃபஸ்ட் டைரக்டர் வந்து ஹிட்டு படம் கொடுத்துடலாம். ஒரு ஃபஸ்ட் டைரக்டர் வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படத்தை இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வச்சு பண்ணுறது, அதுவும் இந்த வயசில் வந்து எக்ஸப்ஷனல். அபி, நீ ஜெயிச்சிட்ட. ஸோ இனிவே மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஸோ இன்னும் மேலே மேலே வெற்றி பெற வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வெரி ஸ்பெஷல் டு ஹாவ் சிம்ரன் மேம் இங்கே இந்த இடத்துல. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து நான் நரேஷன் போது கேட்டேன். அந்த கேரக்டருடைய வந்து அவங்களுக்கு ஒரு ரோல் இருந்தது படத்தில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட் சிம்ரன் மேம் அந்த ரோலில் பண்ணுறாங்க அப்படின்னோடனே எனக்கு நான் ஒரு ஃபேனாக வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். பட் அவங்க அந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு கொண்டு வந்த அந்த லெஜிட்டிமசி, அந்த என்ன சொல்ல, ஆல்ரெடி கனத்தில் முத்தமிட்டாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நம்ம அன்றைக்கி கூட பேசணும் ஃபோனில். திரும்ப அந்த பொண்ணு கிடச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப நேரம் அவங்க பேசாமல் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, நான் என்ன குறை வச்சிருக்கேன், என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அந்த சீனை இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணால் என்ன ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் அந்த படத்தில் இருக்குன்றது வந்து இதுக்கு ஒரு அத்தாட்சி மேம். ரொம்ப ரொம்ப லைக் உங்களை மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து அவங்களுக்கு மியூசிக் போடுறதுனா ஐ ஹவ் நெவர் தாட் தட் ஐ வில் மேக் மியூசிக் ஃபார் யூ. ஐ கன்சிடர் இட் அன் ஆனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் சசி சார், நீங்கள் இப்போ ஒரு அண்ணன் ஆகிட்டீங்க. ஸோ அதனால் நான் என்னோட அண்ணனை பற்றி ரொம்ப பெருமையாக பேச முடியாது. இருந்தாலும் அவரோட இந்த சினிமா பயணத்துக்கான ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த படம் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து அவர் முதல் படத்தை இயக்கும்போது நிறைய பேசும்பொழுது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து ரொம்ப ரசிச்சிருவோம், அப்பா அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைப்போம். ஆனால் அது பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டன்றதெல்லாம் பேசும்போது தெரியுது. ஆக்சுவலாக சினிமாவில் ஜெயிக்கிறது கூட ஓகே, உங்களோட பீரியட்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு அவர் இருந்தார், அப்புறம் காணும்பாங்க. சினிமாவில் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பெரிய ரொம்ப டேலண்டடாக இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் போய் பார்த்தா அவங்க சில பீரியடில் இருந்திருக்காங்க, சில பீரியடில் இல்லை, திடீர்னு ஒரே வருஷத்தில் காணாமல் போயிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சினிமாவில் எல்லாத்தையும் நிலச்சி நிற்கிறதுக்கு ஒன்று மட்டும்தான் போதும், குணம். நல்ல குணம், நல்ல மனசு, டேலண்ட்டை தாண்டி. அதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் அவரோட பேசும்பொழுது. அவரோட சின்ன அக்கறையில் இப்போ சப்போஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது மற்றவங்க கிட்ட ஏதாவது பேசும்போது கூட அவர் நம்ம எதாவது ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாருன்னா நம்மளை வந்து ஒரு ஆறுதல் பண்ணுவார். அதனால தான் அந்த கேரக்டர் நின்றுது. அண்ட் அந்த ரமேஷ் வந்து கடைசியில் பேசுகிற டைலாக் அவருக்கு தான் பொருத்தமான டைலாக். ஒன்று பணத்துக்காக யாராவது பின்னாடி வருவாங்க, இல்லை பவருக்காக வருவாங்க. அவர்கிட்ட ரெண்டுமே இருக்குது போதிய அளவு. ஆனால் அதையும் தாண்டி அவரோட மனசுக்காக தான் எல்லாருமே வராங்கன்று நான் நினைக்கிறேன். ஸோ சசி சார், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஒரு ட்ரீம் கொலாப். நான் முதல்ல ஏதாவது பண்ணால் அது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அந்த மேலே தான் நிற்கிறோம். வெற்றி, ரொம்ப நன்றி சார். அண்ட் அவர் பக்ஸ் ஐயா, நாங்கள் அப்பப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டுடியோவில் டப்பிங்க்கு வருவார். ஏதோ டாபிக்ஸ்லாம் பேசுவோம், ஆனால் ஒர்க்கு பற்றி இது வரைக்கும் பேசினதே இல்லை. அவரோட பயங்கர ஃபேன் நான். எல்லா படத்துலையுமே நான் ரொம்ப ரசித்து அவரோட ஒர்க்கு என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த படத்தில் இருந்ததுக்கு. உங்களுக்கு இன்ட்ரோ மியூசிக்லாம் போட்டிருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ சந்தோஷம். அண்டு அவங்க சிரிப்பாலே எல்லாரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சீக்வன்ஸில். ஆக்சுவலாக அந்த சீக்வன்ஸ் மியூசிக் பண்ணுறது பயங்கர என்ஜாய் பண்ணோம். அந்த இடத்துல யோகி பாபு சாரும் நீங்களும் பண்ண அந்த காமெடி சீன் வந்து ரொம்ப எவ்ரி டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்போம். பொதுவாக வந்து மியூசிக் முடியும் போது நம்மளுக்கு படம் சேச்சுரேட் ஆகிடும். ஆனால் இது வரைக்கும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி தேட்டரில் ஒரு 4-5 வாட்டி பார்த்துட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வரும்பொழுது அப்படியே வாமா மின்னல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப அரங்கமே அதிருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அப்புறம் அந்த குட்டி ஆட்டம்பாம் கமலேஷ், ரொம்ப ரொம்ப பெரியலாம் வருவான் அந்த பையன். அவன் பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கான், ஆனால் ரொம்ப விவரமான ஆளாக தான் இருக்கான். எல்லாம் அவனுக்கு புரியுது, ஆனால் அவன் குழந்தைன்ற அந்த ஒரு இதையும் மெயின்டைன் பண்ணுறான். ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். நான் ஐ திங்க் காட் வில் bless him with great திங்ஸ் இன் லைஃப். அண்ட் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய படங்கள் இனிமேல் வரும். $1 million எம்ஆர்பிலேருந்து இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் வரும். என்னோட கருத்து என்னென்னா, இப்போ கதை இருக்கிற படம்னா சின்ன படம், கதையே இல்லாமல் கேளிக்கையாக மட்டுமே இருக்கிறது பெரிய படம்ன்ற நிலைமை மாறி, சின்ன கதைகள் பெரிய கதைகளாக மாறி, பெரிய கதைகள் பெரிய படங்களாக மாறணும். அது மூலமாக எல்லாருமே அந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரமாக இருக்கிற எல்லாருமே ஒரு ஸ்டார்டமை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ண வைக்கும் இந்த $1 million பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். நாங்களும் இதே மாதிரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் எங்களுடைய முழு என்ன சொல்கிறது உண்மைத்தன்மையோடு நம்ம எல்லா படைப்பையும் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி சினிமாவிலேருந்து பெரிய பெரிய நபர்கள், உச்ச நட்சத்திரங்கள்லாம் அவர்கிட்ட பேசுகிறாங்க. மக்கள்கிட்டருந்து, மீடியா கிட்டேருந்து அப்படியான ஒரு ஆதரவு கிடச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஒரு டெபியூ ஃபிலிம் மேக்கருக்கு இதை விட என்ன வேணும் அப்படின்றத வந்து அவரோட அமைதியாக அவர் உட்காந்துருந்தாலும் அவரோட மன ஓட்டம் என்னன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இப்போவே அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டைரக்டர் அபிஷன் ஜீவிந்த் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் என்னோடய டீம் எல்லாருக்குமே ஈவெண்ட் படத்தோட ப்ரீலீஸ் ஈவெண்ட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நான் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கப்புறமே சொல்லியிருந்தேன், அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. உங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து அவ்வளோ பேர் நம்பிக்கையாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி உள்ளே போனாங்க. அண்ட் இந்த படம் வந்து நாங்கள் எல்லாருமே இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆகும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் டிக்கெட் கிடைக்கல நிஜமாவே. எனக்கு அது வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் எல்லா இடத்துக்குமே போனோம். அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். நைட்டு 12 மணிக்கெலாம் குடும்பமாக வராங்க. ஒரு 20 பேர் 30 பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றியை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோட ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இதுக்கு வந்து எங்களோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலுமே அதை வந்து இது வந்து ப்ரொமோஷன்ஸ் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்தணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சசி சார், நான் வந்து சசி சாருக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், சார் உங்களுக்கு தெரியுமா சார் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்குது. நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். அப்புறம் சிம்ரன் மேம், நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை நினச்சி. நான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும், என்னோடய ஸ்கூல்ஸ் ஆனுவல் டேக்கு நீங்கள் வந்ததுலேருந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட பழகிறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட்டு ஷான் சார், நான் சொல்லியிருக்கேன் என்னோட பாதி தான் நீங்கன்னு. எனக்கு வந்து நான் என்ன நெகட்டிவாக உள்ள ஒரு மாதிரி பேடான ஒரு தாட்ஸை உள்ளே போனாலுமே என்னை அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணி, ஓகே சூப்பர் அபி, இந்த பாசிட்டிவிட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவீங்க. தேங்க்யூ சார். அண்ட் மோகனண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் படம் நீங்கள் வந்து ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அதுக்கப்புறமேட்டு என்னோட மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட டிஓபி ஃபாக்ஸி, அதுக்கப்புறம் எடிட்டர் நான் பரத், அதுக்கப்புறமேட்டு எங்களோட ஆர்ட் டைரக்டர் ராஜ், அதுக்கப்புறம் காஸ்டியூம் நவா அண்ட் போஸ்டர் டிசைனிங் சரத்னா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் படத்தில் நடித்த மிச்சம் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அடுத்ததாக யோகி பாபு சார், MS பாஸ்கர் சார், ரமேஷ் திலக்கண்ணா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பக் சார் இருக்கார், பக் சார், யோகலட்சுமி, மித்ருன், கமலேஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பதட்டத்தில் எல்லாரும் பேரையும் மறக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேணாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றத தாண்டி இவங்களுக்கு தனியாக ஒரு ஃபேன் பேஜ் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் திறஞ்சா இவங்க பேரில் வந்து பல ஃபேன் பேஜஸ் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ குரல் அப்படின்ற கேரக்டரில் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணி, குறிப்பாக அந்த லவ் போர்ஷன் சீன் வந்து பயங்கர வைரல். அது எல்லாருமே நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எத்தனை படங்கள் இந்நேரம் கமிட் ஆயிருக்காங்க அப்படின்றது தெரியல. யோகலட்சுமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஓகே,
வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ அபி, தேங்க்யூ சசி சார், தேங்க்யூ சிம்ரன் மேம், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். தேங்க்யூ மட்டும்தான். என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ. அவ்வளோதான். பாய். தேங்க்யூ யோகலக்ஷ்மி. ஸோ ப்ரொடக்ஷன் பற்றி இது ஆக்சுவலி டூரிஸ்ட் ஃபேமிலியோட 3வது ஈவெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இங்கே ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச் பண்ணோம், அப்புறம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், இப்போ சக்ஸஸ் மீட்டு. ஒவ்வொரு தடவையும் வந்து பேசும்போது நான் 3 ஈவெண்ட்டை நான் ஹோஸ்ட் பண்ண சொல்கிறேன். எல்லாமே இப்போ நடந்திருக்கு அப்படின்றது தான். ஸோ குட் நைட் லவ்வர் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸை வந்து கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் யுவராஜ் கணேசன் அண்ட் மிஸ்டர் மகேஷ்ராஜ் பஸ்லியான். ஸோ ப்ராமிசிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்ணுறதை தாண்டி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் மோஸ்ட் ப்ராமிசிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸாக $1 மில்லியன் ஸ்டுடியோஸும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ ப்ரொடியூசர் மகேஷ்ராஜ் பஸ்லியான் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த ஒரு சக்ஸஸ் மீட்டில் பார்க்குறது. இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு. நீங்கள் நிறைய தேங்க்ஸ் இந்த மாதிரி கேட்டிருப்பீங்க. ஸோ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் ஹார்ட் சொல்கிறேன், நான் ரொம்ப 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 நன்றி இந்த இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு. அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் அண்ட் ஓவரால் எல்லாரோட அந்த சினிமா லவ்வர்ஸ் அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவங்க வந்து என்றைக்குமே ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்து விட்டு கொடுத்ததாகவே இல்லை. அது வந்து திரும்ப திரும்ப அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. எவ்ரி சிங்கிள் டைம் ஒரு நல்ல படம் வரும்போது அது அந்த சக்ஸஸை வந்து அவங்க அந்த டீமுக்கும் சரி அந்த படத்துக்கும் சரி கரெக்டான அங்கீகாரத்தை வந்து என்றைக்குமே தவற விட்டதில்லை. ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அண்ட் அபி அந்த டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம் இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அபி, உன்னோட சக்ஸஸை நான் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஹாப்பி. நிஜமாக ஒரு தம்பி ஜெயிச்சா எப்படி இருப்பேனோ அந்த சந்தோஷம் எனக்கு நிஜமாவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் கதை சொல்லும் போதே ஐ தாட் இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறத வந்து நான் யுவராஜ் கிட்ட நான் சொன்னேன், எங்கள் இது பிளாக் பஸ்டருங்க இந்த படம் அப்படிங்கிற மாதிரி. அது இவ்வளோ பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டராக ப்ரெஸ், மக்கள், மீடியா எல்லாரும் சேர்ந்து பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இட்ஸ் சச் அ பிக் ஹிட் ஃபார் அஸ். ரொம்ப சந்தோஷம் அது. ரெண்டாவது சசிகுமார் சாரை வந்து ஃபஸ்ட்டாக வந்து அவரோட தம்பி வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். அப்படி தான் எனக்கு சசிகுமார் சாரை வந்து நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ சசிகுமார் சார் வந்து ஒரு ஷூட்டில் இருந்துகிட்டு இருந்தார். ஸோ ஒரு வாட்டி போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி கூட நான் கிளம்பி போனேன். அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபு, அவங்க குட்டி பையன், அப்போ ரொம்ப குட்டி பையனாக இருந்தார் அவரெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருந்தேன்னா இன்றைக்கி சசிகுமார் சாரை வச்சு ஒரு படம் அவர் எங்கள் பேனரில் வந்து பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. சசிகுமார் சார் வந்து எப்படி சொல்லணும்னா செட்டில் வந்து அபிக்கு வந்து ரியல் அப்பா ஒருத்தர்னா ரியல் அப்பா வந்து சசிகுமார் சார் தான். ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவனுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ சசிகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்து ஒரு அப்பா ஃபிகர் எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் அப்பா ஃபிகர்னா ஃபிகர் இல்லை சார், அப்பா அந்த மாதிரி ஒன்று. அண்ட் சிம்ரன் மேம், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் சிம்ரன் மேம். இங்கே ரொம்ப பெரிய ஃபேன் நான் அவங்களுக்கு. ஸோ நான் வந்து மேம் கிட்டே நிறைய வாட்டியும் சொல்லியிருந்தேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டாக மேம் வந்து எங்கள் நாகர்கோவிலுக்கு வந்திருந்தாங்க. கிச்சா வயசு 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக. அப்போ மேம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் லஞ்ச் பீரியட்லேருந்து கிளாஸ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் மேமை பார்க்குறதுக்கு. அப்போ கேரவன் எல்லாம் இருக்குது. எனக்கு இந்த வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் ரஜினி சாரை பார்க்குறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்படுவாரோ அந்த மாதிரி அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம், எங்கள் மேமை பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு கிளாஸில் வந்து ஒரு எல்லோ கலர் சாரீ போட்டு மேம் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜன்னல் ஓரமாக அப்படி பார்த்தோன்னா அந்த ஃபீல்டு இருக்கும், ஃபீல்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லோரும் திடீர்னு ஒருத்தர் தள்ள அங்கே யாரை நிற்கிறா அப்படி இப்படின்ட்டாங்க. சரி குடுன்னு ஓடி சிம்ரன் மேம் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு 7th பீரியடில் வந்து போய் உட்காந்து நான் சிம்ரன் மேமை பார்த்துட்டேன்னு சொல்லி சும்மா கதை அடிச்சு விட்டேன். பார்த்தேன் ஆக்சுவலி நிஜமாக. அப்புறமா அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன், இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் காமிச்சேன். ஆனால் நான் வாங்கலை, சும்மா போய் சொன்னேன் பசங்கள்கிட்ட, டே காட்டு சிம்ரன் மேம் ஆட்டோகிராஃப் காட்டுக்கு அப்படின்னாங்க. அது வர்ற வழியில் பறந்துடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசில் அப்படி போய் சொல்லி பார்த்த ஒரு மேம் தான் அவங்க இந்த படத்தில் எங்களுக்கு வந்து நின்று நடித்து கொடுத்து இப்போது எனக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எங்ககிட்ட எல்லோரும் பழகிறது ரொம்ப சந்தோஷம்.
ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து இன்னும் என்னென்ன எனக்கு வச்சுருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஷான் ரோல்டன் ஐயா, ஐம் ரொம்ப ரொம்ப ஒரு 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 புனிதமான ஒரு நபர் மாதிரி, ஒரு பியூர் ஹார்ட் அந்த ஆள். ஸோ மியூசிக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் கேட்டேன் நிறைய வாட்டி, பாட்டெல்லாம் கேட்கும்போது எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அண்டு எமோஷன் பாட்டை வந்து படத்தில் நிறைய ஒர்க் ஆகிருக்கும், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ படத்தோட ரிலீஸ்க்கு ஒரு 2 days பிஃபோர் வந்து நான் மிக்சிங் இதுக்கு நான் போயிருந்தேன். நான் போனதே கிடையாது, நான் போயிருந்தேன். அப்போது போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ டக்குன்னு சொன்னார், ஐயா இந்த இடத்துல இந்த மியூசிக் உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயம் பண்ணார். எனக்கு அது வந்து பிரமிப்பாக இருந்தது, என்ன டக்குன்னு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டார் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. தேங்க்ஸ் ஐயா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படம் முடியும் போது இந்த ரோலிங் கார்டு போட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் அவர் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார், இந்த படம் வந்து டோட்டலி ஒரு பாசிட்டிவ் படம் இல்லை ஐயா. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ரோலிங் கார்டு போடும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிப்பாங்க, இந்த ஒரு நாதஸ்வரம் மியூசிக் மாதிரி வச்சு மக்கள் வெளியே போகும்போதும் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு இதை வச்சுருக்கேன், கவனிச்சிங்களா இதை அப்படின்னு கேட்டார். நான் அப்போ என் மைண்டில் யோசித்தது வந்து ஜீனியஸ் இந்த ஆள். ஸோ ஒரு பாசிட்டிவான படத்துக்கு இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை வந்து, அதாவது ரோலிங் கார்டு, அது படத்தில் படம் முடிஞ்சிடுச்சு, ரோலிங் கார்டில் வந்து இப்படி ஒரு விஷயத்தை மக்கள் இறங்கி போகும்போது அந்த நாதஸ்வரத்தோட மியூசிக்கோட போகும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மக்கள் வெளியே போகணுன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஜீனியஸ் ஐயா, ஜீனியஸ். அது விளையாட்டு விஷயமே இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன்ராஜ் சார் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நல்ல நல்ல லிரிக் எங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியை வரைக்கும் எங்களுக்குன்னு தனியாக ஒரு இதாக ஒதுக்கி வச்சுருப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம எடிட்டர் பரத்தும் அதே மாதிரி தான். இப்போ நான் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனின்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி அவர் 3 படத்துக்கும் நல்லா தான் கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ தேங்க் எவ்ரி டீம், என்னோட மொத்த டீமுக்காக, ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட், இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நம்ம குட் நைட் தான் எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ குட் நைட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நேற்றுக்கு நாங்கள் குட் நைட்டோட 2nd year, May 12, 2023 வந்து குட் நைட் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சுது. ஸோ 2 வருஷம் கழித்து அடுத்து ஒரு குட் நைட் எந்த அளவுக்கு சக்ஸஸோ அதை விட ஒரு 10 மடங்கு சக்ஸஸ் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குது. ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் அபி, ரொம்ப ரொம்ப நன்றி அபி இந்த ஒரு படம் கொடுத்ததுக்காக. ஸோ குட் நைட்டுங்கிற ஒரு படத்துக்காக $1 million ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து யுவராஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. ஸோ அதுக்கு பக்கத்துணையாக இருந்து அந்த டைமில் எனக்கு படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர்த்து அது எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னெல்லாம் எனக்கு ஐடியா தெரியல. ஸோ அதுக்கப்புறமா $1 million ஸ்டூடியோஸ்க்கு என்னென்ன நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கொடுத்த படங்கள் தான் குட் நைட், லவ்வர் அண்ட் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி. நம்ம திங் மியூசிக் சந்தோஷ் சார் சொன்ன மாதிரி என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். டெஃபினட்டாக அந்த சப்போர்ட் வந்து என்றைக்குமே இருக்கும், அது மாறாது. ஸோ நான் வந்து குட் நைட் டைமில் நான் வந்து சொல்லியிருந்தேன், $1 million அண்ட் எம்ஆர்பி கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் டெஃபினட்டாக அது நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதே டெஃபினெட்லி தொடரும். $1 million கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் கிட்டேருந்து என்ன கண்டென்ட் வந்தாலும் சரி, டெஃபினட்டாக அந்த கண்டென்ட் வந்து நல்ல ஒரு படம், நல்ல ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வாட்டி நான் இங்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லைனப்பாக நிறைய மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் இதே சப்போர்ட், இதே விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய 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 ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகெயின் மீடியா அண்ட் மக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட டீம், எங்களோட ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. டெபியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி கரெக்டான டேலண்ட்டை ஃபைன் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு முறையும் வந்து அது சக்ஸஸாக கொடுத்துட்ருக்காங்க $1 million ஸ்டுடியோஸ் அண்ட் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட். ஸோ $1 million ஸ்டுடியோஸ் ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொடியூசர் மிஸ்டர் யுவராஜ் கணேசன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஒருத்தருக்காக நன்றி சொன்னால் அந்த ஸ்டேஜ் பத்தாது. ஏன்னா எனக்கு என்னை நம்பி நிறைய பேர் எல்லா டைம்லேயும் எனக்கு உதவி இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதாவது ஸ்டேஜில் யாருக்கு நன்றி சொல்ல நான் மொத்தமாக சொல்லிக்கிறேன். என்னென்னா, அதாவது குட் நைட் வெற்றி பெற்றதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரியில் சொன்னது என்னென்னா, ஒரு சின்ன படம் வெற்றி பெறும்போதும் நிறைய
புது இயக்குனர்கள் வருவாங்க, புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க. ஏன்னா கதையை மட்டுமே மையப்படுத்தி பண்ணுற படங்கள் வரும்போதும் கதையை மட்டும் மையப்படுத்தி வர படங்கள் வரும்போதும் அது ஜெயிக்கும் போதும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும். நிறைய புது இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ வர்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவாக இருக்கும், ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா, இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருவாங்களான்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமாக நினச்சி அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிரசன்ட் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறது வந்து இங்கே பெரிய முக்கியம். ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ணுற படங்கள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா போன வருஷம் லப்பர் பந்தோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி பண்ணும்போதும் நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நாங்கள் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது, நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை. ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸை நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல. ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸும் வரும், மக்கள்கிட்டையும் பெருசாக போய் சேரும். அது இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றது வந்து நினைக்கும் போதும் அது நடந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடுத்து வர சிறிய படங்களாக இருக்கட்டும், அடுத்து கதையை நம்பி தயாரிக்கிற தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த விதத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை நாங்கள் என்டையராக இந்தியா ஃபுல்லாக நாங்களாக ஓனாக தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ வந்து நாங்கள் இந்த படத்தை ஓனாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கண்டென்ட் மட்டும்தான் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கண்டென்ட்டை நாங்கள் நம்பினோம். ஸோ நம்பினதுக்கான விஷயங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை பார்க்க முடியுது. ஸோ கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், நார்த் இந்தியாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஏரியாலையும் இந்த படம் வந்து பெரிய ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாருமே சொன்னாங்க டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது டே 1 வந்து என்ன கலெக்ஷன் பண்ணுச்சோ நேற்று வந்து 12வது நாள் அதை விட அதிகமான நம்பர் தான் பண்ணியிருக்கு. ஒரு நாள் கூட குறையவே இல்லை. ஏன்னா மக்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான். ஏன்னா ஒரு கதையை சார்ந்த படங்களை தயாரிக்கும் போதும் அதுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கணுன்றது வந்து அகைன் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். இந்த நம்பிக்கை வந்து நாங்களும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கோன்றது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் தனியாக வந்து பேச ஆரம்பித்தா எல்லாருக்குமே எல்லா ஸ்டேஜில் இன்னும் ரொம்ப ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டூரிசம் டே உங்களோட ஃபேமிலியை நினச்சி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ தேட்டர் விசிட் மேம் போகும்போதும் சரி, அங்கே மக்கள் அவங்கள்ட்ட வெவ்வேறு ஊர்களில் அவங்களுக்கு கொடுக்குற லவ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரில் அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ எத்தனையோ ஐகானிக்கான கேரக்டர்களில் அவங்க தமிழ் சினிமாவில் ஃபீச்சர் ஆயிருந்தாலும் வசந்தின்ற கேரக்டர் மூலிமா நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியுடைய குடும்ப தலைவி சிம்ரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இந்தியா. பட் நான் சொன்னேன் கதை கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி. அண்ட் நான் அப்போவே சொன்னேன் தட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட். கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு. கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு. அண்டு நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட்டன்ட் ஃபில்ம் ஆஃப் அபி. காட் பிளெஸ் யூ அபி. அண்டு முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய ஃபேமிலி. நான் வந்து 30 இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச். And Sasikumar sir, very very humble, ரொம்ப kind person, superb director and excellent actor, very helpful person. Dialogue இப்படி பேசணும், தமிழ் இப்படி வரணும், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேறு. ஸோ அபிக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார்கிட்ட இருந்து. ஐ விஷ் him all the best sir. Thank you so much. Sean, you are the soul of the tourist family, நம்ம family. And thank you so much, $1 million. Thank you so much, Think Music, Santosh. Thank you so much. Nava, I love you. Thank you.
MS பாஸ்கர் சார், சௌந்தர்யா, பக் சார், யோகி, கமலேஷ், மிதுன் எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோட ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அண்டு நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மோகன், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு. சூப்பர் ஹிட் சாங். அண்டு நிறைய பேசணும் தோணுது, பட் தேங்க்யூ. தேங்க்யூ மகேஷ் ஒன்ஸ் அகேன். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோட டிஓபி டீம், எஸ் ஹரிஷ், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம், அண்ட் ஆக்சுவலி த ஹோல் டீம் மெம்பர்ஸ், காஸ்ட், க்ரூ, நம்ம ப்ரெஸ், மீடியா, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லோரும் இங்கே பேசிகிட்ருக்காங்க. எல்லோரும் பற்றி பேர் சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செல்ஃப் ப்ரூஃப் தட் திஸ் இஸ் அ மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இஃப் ஐ மிஸ்ட் எனிதிங் ப்ளீஸ் கால் மீ பேக். சுதர்ஷன், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். என்னன்னா எல்லாரும் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பேசும்போது இது நம்ம ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலின்னு சொல்லி மேம் வந்து ரொம்ப ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ எமோஷனலாக டீம் மெம்பர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கான்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்கள் தமிழில் பண்ணிகிட்டே இருக்கணும் மேம். நாங்கள் உங்களை ஸ்க்ரீனில் பார்த்து என்டர்டெயின் ஆகிட்டே இருக்கணும், ரசிச்சிட்டே இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அயோத்தி மாதிரி ஒரு மனிதன் பேசுகிற படமாக இருக்கணும், நந்தன் மாதிரி அரசியல் பேசுகிற படமாக இருக்கலாம், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான அன்பை விதைக்கிற படமாக இருக்கலாம். நல்ல படங்கள் இருந்தால், நல்ல கண்டென்ட் இருந்தால், ஸோ அது வந்து சீனியர் டேரக்டர், டெபியூ டேரக்டர் அப்படின்னு இல்லாமல், ஸோ யார் படமாக இருந்தாலும் வந்து நல்ல கண்டென்ட் இருந்தால் சசி சார்கிட்ட படமாகவும் அவர்கிட்ட போகுது. ஸோ சாரும் அதை கரெக்டாக பிக் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்றதான் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ தர்மதாஸ்ன்ற கேரக்டர் மூலிமா ஏற்கனவே சசி சாரை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே வழக்கமாக சொல்கிற மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பத்துடைய குடும்ப தலைவன் சசிகுமார் என்கின்ற தர்மதாஸ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அந்த வெற்றி விழான்றதை விட உங்களுக்கு எல்லாருக்கும், மக்களுக்கும், பிரசன்ட் மீடியாவுக்கும் சொல்கிற நன்றி விழா தான். நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொல்கிற விழாவாக தான் அதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படம் பார்த்துட்டு வந்து நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க, என்னோடய பத்திரிக்கை நண்பர்கள்லாம் சொன்னாங்க, உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது, அதே சம்பளம் தான், அதை உறுதியளிக்கிறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும். சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் ஏற்றும் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றலை. இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு. அதுதான் ஒன்று. இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு, பெரிய வெற்றி. இது என்னோடய வெற்றியாக நான் நினைக்கல. இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சிட்டான், ஒரு $1 மில்லியன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள், தோல்வி அடைஞ்ச இயக்குநர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து நம்பிக்கை தான் கொடுத்துருக்கு. நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம். பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம தோல்வியை ஒத்துக்கணும். நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன், என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்னென்ன மீனாட்சி என்ன சொல்லுங்கள்? ₹2 வருமா, ₹2.25 வருமா? வந்துருச்சா? உண்மையை பேசுவோம். இது எதுக்கு போய் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கள். எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் மறைக்காதீங்க. எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னால் தான் யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான் சார் இந்த 2.5 ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் 2.5 அப்படின்னா என்னோடய மொத்த படம் ஒரு படம் வந்து 2.5 தான் கலெக்ட் ஆகிருக்கு. அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய இந்த படம் ஒரு படம் 2.5க்கும் ஓடி இருக்குது, இப்போ பல கோடிக்கு ஓடி இருக்குது. இதோட இது உங்களுக்கு தெரியும். இது பெரிய ஹையஸ்ட்
என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டி புலி தான். சுந்தரபாண்டியனும் குட்டி புலி தான். அந்த குட்டி புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுக்குற, நான் இதை ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இனி வரும் நம்மளுக்கு நம்பிக்கை என்றைக்கும் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு 5 பேருக்கு இந்த நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பொறுமையும் இதுதான். ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார், சார் உங்களுடைய இது என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரில, இது எவ்வளோ போகும்ட்டு. சார் உங்கள் இதை கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும் தான். அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க. சார் இது நல்லா வரும் சார். எனக்கு சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ, சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ, இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம். ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன். எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது எனக்கு தான். அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க. அப்போ ஒரு ஃபேமிலியாக வர்றாங்க, ஏன்னா இவ்வளோ வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம், டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம், ஜானர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்காதான் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நாங்களும் தேட்டர் வச்சுருக்கோம். அந்த தேட்டர் கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும்போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும், பயங்கரமாக இருக்கும், கூட்டங்களாக நிற்கும். நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம். அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்கிறாங்க. அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் தாய்மார்களின் பேராதவருடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியாக வருவாங்க. 5 பேர் வர மாட்டாங்க, ஒரு குடும்பமே வரும். ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சுன்னா வரும், ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ பேர் வரும். ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர், நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்படி காரணம், முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோடய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறி இருக்குன்னா அது அபி தான், டைரக்டருக்கு தான் போய் சேரும். ஒவ்வொரு விஷயம் பார்த்து தான் சொல்லுவேன், இது எப்படி பண்ணுவேன் அப்படின்றது. அந்த கையை வச்சுன்னு சொல்லுவேன். நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான், இன்னொரு தடவை பொண்ணு அதை நல்லா பண்ணிடுறேன் இன்னொரு தடவை நமக்கு பொண்ணு இருக்கோ அப்படின்னு இப்போ எல்லோரும் அதை சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலை தான் நான் பிடிச்சேன். ஸோ அபி, தேங்க்யூ. இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க, நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, அதை நிரூபிச்சுட்ட நீ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்க. இனி உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு 2வது படம் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. அந்த அனுபவத்தை சொன்னேன் கேர்ஃபுல்லாக. அதையும் முதல் படமாக என்னென்ன முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு. நம்ம புதுசாக போகணும் அது பண்ண முடியாது. ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம், இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க, பெரிய ப்ரொடக்ஷன் வரும், பெரிய காசு வரும். ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு, அதுதான் ஒன்று. கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு. ஏன்னா இன்னும் எல்லா கண்களும் உன் மேலே தான் வாட்ச் பண்ணுவாங்க. அடுத்து உனக்கு ரொம்ப இதுக்கு பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு. உன் அடுத்த வெற்றிக்காக நாங்கள் இன்னும் மாவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம். அது நீ ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சிம்ரன் மேடம் ரொம்ப சந்தோஷம். உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம். சிம்ரன் வல்லையான்னு வாங்க, அடுத்த நான் வெற்றி விழாவில் கூட்டு வரேன்னு சொன்னேன். அதே படம் வெற்றியும் அடைஞ்சது, உங்களை கூட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களாக தான் வந்துட்டீங்க, கூட்டு வந்துட்டோம்னா அதை கூட்டு வர போகிறாங்க. நீங்களாக வந்துட்டீங்க, அது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம். அவங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நம்ம அப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவதானான்னு தேட்டரில் பார்த்துருப்போம். துள்ளாத மனம் துள்ளில் அவங்கள அப்படி ரசித்து பார்த்துருப்போம். அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான். ஸோ அவ்வளோ அந்த சீனியாரிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ், அவங்கள அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் படம் பார்த்துருக்கோம். வாலியாக இருக்கட்டும் சரி, பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபார்மரான ஒருத்தவங்க. அவங்கள நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது. அவங்கள மரியாதை, அவங்களோட உழைப்புக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க.
அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது. அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல் பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது உண்மையானதை நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ மேடம். அதுதான் அப்படி. ஆனால் அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே, யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே. தேங்க்யூ மேடம். உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஸ்டார் கமலேஷ், நான் அப்பயே சொன்னேன், லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர். ரொம்ப சின்ன பையன், லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகாக சின்ன பையனாக இருந்தாலும் நான் அப்பயே சொன்னேன், அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடி அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி படம் உனக்கு இன்னொன்று கிடைக்குமான்னு தெரில, சூப்பராக பண்ணிட்டீங்க. அப்புறம் யோகலட்சுமி, சௌந்தர்யா, இவங்கெல்லாம் நடித்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீஜாமா வரல, அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பாஸ்கர் சார், குமரவேல் சார், எல்லாருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டரும் இருந்தது. எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, எப்படி சார் நீங்கள் ஹீரோ நடிக்கிறீங்க, இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விட்றீங்க, இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க. முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன், அதனால் அது டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தேன். நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேனான்னு தெரில. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த கதையில் வந்து தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான். அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோறு ஊட்டி விடுற மாதிரி, இந்தா நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடச்சிது. அது இவங்கெல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி பிடிச்சி நின்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது வந்தது சந்தோஷ், திங்க் மியூசிக் சந்தோஷம், சரவணம், இரா சரவணம்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவருக்கு சந்தோஷத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க. எங்களோட சுப்பிரமணியபுரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்தது தேங்க்யூ சந்தோஷ். அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் என்னோடய காஸ்டியூம் நல்லா பண்ணமா, அந்த தர்மதாஸ் காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு. என்னடா கட்டம் கட்டுது, என்னடா கிரே கலராக கொடுக்குறாங்க நாங்கள். அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னாப்புல, சார் கிரே நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் கிரே போடுவீங்க, அதுக்கப்புறம் வேலை கிடைச்சோன்னே வேறு மாறுவீங்கன்னு சொன்னீங்க. அந்த போஸ்டரே அந்த காஸ்டியூமே உங்களுக்கு ரொம்ப அதான் அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த படம் வந்து உலகத் தமிழர்கள் மட்டும் இல்லை, உலக லெவலில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக உலகத்தில் எல்லா பேரும் அவ்வளோ ரசித்து பார்க்குறாங்க. அந்த ஈழத்தமிழ் பேசின விஷயத்த அண்ணா அப்படின்னு அவ்வளோ இது பண்ணுறாங்க. நீங்கள் எப்போனா எங்கள் ஊருக்கு வருவீங்க எல்லான்னு கேட்டுட்ருக்காங்க. அபி, இது யாருக்கும் கிடைக்காத ஒன்று கிடச்சிருக்கு. இனி உங்களை அப்படி கொண்டாடுவாங்க வெளிநாடு போனால். நம்ம ஊரில் நம்ம மக்கள் எப்போதும் கொண்டாடுவாங்க, ஆனால் வெளிநாட்டில் அவங்க இன்னும் உன்னையும் எல்லாரும் இந்த டீமில் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தையும் அவ்வளோ ரசித்து கொண்டாடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வெளிநாடுகளில் இந்த படம் அவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கு, ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்குன்றாங்க, பல தேட்டர்களில் போயிட்டுருக்குன்றாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். ஷான், நாங்கள் 2 பேரும் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ப்ரொமோஷனில் தான் ரொம்ப பழக்கம் அடைஞ்சது. அப்புறம் எங்களுடைய எழுத்தாளர், கவிஞர், மறக்கவே முடியாது மோகன்ராஜ், முதல் படத்தில் இது பண்ணுறது இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணது மறக்கவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விஜய், அவங்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன், இதில் வந்து ப்ரொடக்ஷனில் ரொம்ப சொல்கிறது ப்ரொமோஷன் தான். அவ்வளோ இது பண்ணிட்டாங்க தம்பி. ப்ரொமோஷன்லாம் ரொம்ப அழகாக சிறப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கே தனியாக அவங்க செலவழிச்சாங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை வந்து எடுக்கிறது பெருசு இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அவ்வளோ அழகாக சேர்த்தாங்க. விஜயும் வெங்கட்டும் அதுக்கு முக்கிய ஒரு விஷயமாக இருந்து அதை கொண்டு போனாங்க. ஹரீஷன் இருக்கார், அவர் வந்து எல்லாத்தையும் எங்களை சேர்க்குறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் டேட் வாங்கி இவங்கெல்லாம் ஒன்று இணைச்சி அந்த ஒரு நாள் கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மறுபடியும் நம்ம யுவராஜுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நன்றி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பட்ஜெட்டாக இந்த படம் எடுக்கல, அவங்க 2 படம் எடுத்திருக்காங்க. 2 படத்தோட இந்த படத்தோட பட்ஜெட் ஜாஸ்தி தான். நானே சொல்லுவேன், வேணாம் இவ்வளோ போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட சண்டையெல்லாம் போட்டிருக்கேன், வேணாம் என்னை வச்சு மினிமம் பட்ஜெட்டில் எடுங்க, இவ்வளோ போகாதீங்க அப்படின்வேன். அது அவருக்கும் சொல்லியிருக்காங்க, இவரை வச்சு ஏன் எடுக்கிறீங்க, இது போமா என்னன்னு பார்த்துக்கோங்கன்னு அவருக்கும் சொல்லியிருக்காங்க. அவர் ஏன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார். அதோட இல்லை சார் நான் நம்பிதான் சார். நானே சொல்லுவேன், ராமேஸ்வரம் போகும்போதும் நான் சொல்லுவேன், பட்ஜெட் ஏறிடுச்சுன்னா அவங்களோட நான் சண்டை போடுவேன். இதோட 25ஆம் தேதி ஏன் போடுறீங்க, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எல்லாம் டபுளாக இருக்கும், வேணாம் சார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்து மேலே அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலை. இந்த வெற்றி எங்களோட வெற்றி இல்லை, இது தமிழ் சினிமாவின் வெற்றியாக தான் நான் கருதுகிறேன். குடும்ப படங்கள் நிறையா வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்னும் மாறும், நிறையா படங்கள், நிறையா ஜேனர் படம் வரும்னு நினைக்கிறேன்.
உங்கள் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சு அப்படியே நன்றி. தேங்க்யூ. ஒரு சின்ன விஷயம் சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன். இந்த வீக் டிடி நெக்ஸ்ட் லெவல் அண்ட் மாமன் வருது. இன்றைக்கி வந்து 3BSKவோட டேட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே கதைகளை நம்பி தயாரிக்கப்பட்ட படங்கள். இது வந்து அருண் விஷா அண்ணா 3BSK பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இந்த வீக் வந்து மாமனும் டிடி நெக்ஸ்ட் லெவல் வருது. அந்த திரைப்படத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் வந்து சார் சொன்னீங்க சார், நாங்கள் வந்து உங்களை வச்சு படம் பண்ணுறதுனால எந்த ஒரு செகண்ட்லையும் நாங்கள் யோசிக்கவே இல்லை. அதாவது தர்மதாஸ் இந்த படத்தில் வந்து அவர் பண்ண நல்லது எல்லாமே கிளைமேக்ஸில் அவர் கிடச்ச மாதிரி நீங்கள் பண்ண எல்லாம் நல்லது தான் அந்த படத்துக்கு கிடச்சிருக்கு நான் பயங்கரமாக நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு செகண்ட் கூட யோசிக்க வேண்டாம் சார். நீங்கள் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். எல்லாருக்கும் நன்றி.